ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீ வந்து லேப்டாப்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஏசர் லேப்டாப்ல AMD ப்ராசரையும் இன்டெல் கோர் i3 அந்த ப்ராசரையும் கம்பேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ரெண்டு லேப்டாப்புமே நம்ம கிட்ட இருக்கு. இப்போ நான் இதில் சொல்ற எல்லாமே நான் யூஸ் பண்ணும் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கம்பேரிசன் சொல்ல போறேன். வெயிட், பெர்ஃபார்மன்ஸ், எது வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, எது வந்து ஷட் டவுன் பண்றப்போ லேட் ஆகுது, டிலே ஆகுது, ஆன் பண்றப்போ எப்படி இருக்கு, ஸோ கேமரா வைஸ் எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, எல்லாமே நான் சொல்ல போறேன். பில்டு குவாலிட்டி எப்படி இருக்கு, ஸோ பவர் பட்டன் முத கொண்டு எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இந்த ரெண்டு லேப்டாப்பும் கொஞ்சம் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி எல்லாத்தையும் நான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க போகலாம். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஏசரோட AMD ப்ராசரோட லேப்டாப்பு, அது போக வந்து இன்டெல் i3யோட ப்ராசரோட லேப்டாப்பு. நேற்று நம்ம வந்து இன்டெல் i3யோட செகண்ட் இயர் தேர்ட் இயர் போட்டிருந்தோம். ஒரே லேப்டாப்போட ஒரே ப்ராசர் இல்லாமல் வேறு மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ AMD, ஸோ இங்கே வந்து இன்டெல் i3 அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன், நான் லேப்டாப் வாங்குறப்போ எப்படி இருந்துச்சுங்கிற பற்றி நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த AMD ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் கவர், அதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இதுக்கே ஓப்பன் பண்ணுற அந்த ஸ்க்ரீனுக்கே ஒரு பிளாஸ்டிக் கவர், பின்னாடி ஒரு கவர் வந்து கொடுத்தாங்க. அதை நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இது பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இல்லை. ஆனால் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு துணிப்பை மாதிரி போட்டு வந்துருந்துச்சு. ஸோ கவரேஜ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் போட்டு இதில் ஒரு 2-3 கவரேஜ் இருந்துச்சு. இதில் வாங்குறப்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவரேஜ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு கிடச்ச லேப்டாப்பில் அப்படி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் வந்து அந்த பாக்ஸில் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம CM சாரோட ஃபோட்டோ இருந்துச்சு நான் வாங்குறப்ப. இதில் இல்லாத மாதிரி இருந்துச்சு. நான் வாங்கின லேப்டாப் அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து சார்ஜர் பொறுத்த வரைக்கும் இந்த AMD Ryzen ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த மண்டை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது குட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு செங்காம்பட்டி சைஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இப்படி தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேசான், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா AMD ரேசானோட ப்ராசர் இது. ஸோ இந்த லேப்டாப்பு. ஸோ அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டெல் கோர் i3 ப்ராசர். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு கீபோர்டு பக்கம் வந்து நம்ம போகலாம். ஸோ கீபோர்டு பக்கம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பவர் பட்டன் வந்து அவங்க மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து AMD Ryzen ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மேலே வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் i3 ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உள்ளவே ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்க்ரீன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கேமரா இருக்குது. ஸோ இதுலேயுமே கேமரா இருக்குது. ஸோ அதாவது இந்த AMD Ryzen ப்ராசர் பொறுத்த வரைக்கும் ஸோ கேமராவோட ஆன் பண்ணுற பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதாவது சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னென்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. சார்ஜர் போட்டு மேலே இருக்குது. ஸோ அதே இது வந்து நம்ம இந்த அதாவது Ryzen இன்டெல் i3 கோர் i3யோட ப்ராசர் பார்த்துருவோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு போர்ட்ஸ் அதே மாதிரி போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் இந்த கேமரா பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா மேலவே கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இது பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல் கோர் i3க்கு, ஸோ AMD Ryzenக்கு. ஸோ இப்போ இதோட வெயிட்டை வந்து நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ AMD Ryzen பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கொஞ்சம், அதாவது 1450 அந்த ரேஞ்சில் 1468-69 காட்டுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 1450 கிராம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இதே இது உங்களுக்கு இன்டெல் i3 அந்த ப்ராசர் யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா 1360 கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 1350 வச்சா கூட. ஸோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்த AMD ப்ராசர். ஸோ அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸில் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்து இந்த சைஸ் கம்பேரிசனுமே பார்த்தீங்க அப்படின்னா AMD ப்ராசஸர், அதாவது AMD Ryzenோட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறப்பையும் பார்த்தேன். எனக்கு அந்த பாக்ஸ் வந்து பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த இன்டெல் i3 பொறுத்த வரைக்கும், இன்டெல் கோர் i3 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். நான் சைஸுமே வந்து காமனாக வச்சிருக்கேன். இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்து ஆன் ஆகிற ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டெல் கோர் i3 கொஞ்சம், அதாவது வந்து ஒரு செகண்ட் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் ரெண்டையுமே ஒரே டைமில் தான் ப்ரெஸ் பண்ணேன். இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற யூசேஜில் இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஏசர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம், அதாவது இந்த AMD Ryzen பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபார்மன்ஸில் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் லேட்டாக மாதிரி இருக்குது. இந்த லேப்டாப்போட அன்பாக்சிங் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரைட்னஸ் பார்க்கலாம். பிரைட்னஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் AMD Ryzen கூடிய ப்ராசர் வந்து பார்ப்போம். ஸோ பிரைட்னஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லா பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதே வந்து இங்கே நம்ம பார்க்குறப்போ, அதாவது வந்து AMD Ryzenக்கு அப்புறம் இன்டெல் கோர் i3யோட பிரைட்னஸ் பார்க்குறப்போ இது அதாவது டார்க் தீமில் இருக்கனால என்னன்னு தெரியல, இது ரொம்ப பிரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா ஒர்த்தாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி இது பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கனால, டார்க் தீமில் இருக்கனால கூட இருக்கலாம். பிரைட்னஸ் இதை விட இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. அதாவது தீம் வச்சு நான் சொல்கிறேன், என்னோட ஓன் ஒப்பீனியன் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆடியோ குவாலிட்டி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த AMD Ryzen பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இயருக்கும் கொடுத்தாங்க, தேர்ட் இயருக்கும் கொடுத்தாங்க. ப்ரீ ஃபைனல் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதில் நான் சவுண்டு ஃபுல்லாக வச்சு தான் கேட்டிருக்கேன். அடுத்து வந்து நீங்கள் இன்டெல் கோர் i3 அந்த ப்ராசரோட இதை கேளுங்க. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து லேப்டாப்ஸ் கொடுத்தாங்க. செகண்ட் இயருக்கும் கொடுத்தாங்க, தேர்ட் இயருக்கும் கொடுத்தாங்க. ப்ரீ ஃபைனல் இயர்ஸ் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது செகண்ட் இயர் லேப்டாப்.
ஸோ இதில் என்னோட ஒப்பீனியன், அதாவது இப்போ எனக்கு ஃபீல் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏஎம்டி ரைசான் வந்து கொஞ்சம் சவுண்ட் வந்து நல்லா லவுடாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. நான் ரெண்டுக்குமே வந்து வால்யூம் வந்து ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேயுமே வந்து ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். ஸோ அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக நான் யூஸ் பண்ணுறப்போ சொல்கிறேன். மேபி நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ சேஞ்ச் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஎம்டி ரைசானோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 238 ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வாங்கின லேப்டாப். இதில் கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் 489 MB வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேம் வந்து 8 GB ரேமு, ஏஎம்டி ரைசான் ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு இந்த இன்டெல் கோர் i3 ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் 238 GB. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த லேப்டாப்பில் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்ப இல்லை, 83 GB யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 128 MB பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக வந்து இன்ஸ்டால் ரேம் பார்த்தீங்க அப்படின்னா 8 GB ரேமு, இன்டெல் கோர் i3 பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த மேலே இருக்கிற இதை வச்சு நான் சொல்கிறேன், கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே இதில் தான் வந்து அதிகமாக இருக்குது ஏஎம்டி ரைசானில். ஸோ அதனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் ப்ரிஃபரன்ஸில் வின்னர் யாருன்னா, என்னோட ஒப்பீனியன் இந்த ஏஎம்டி ரைசான் தான் வின்னர். ஏன்னா வந்து இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இது வந்து இருக்குது, எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கிராஃபிக்ஸ் கார்டு அதிகமாக இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படிங்கிற மல்டி டாஸ்க் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இதாக மல்டி டாஸ்கிங் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஏஎம்டி ரைசானோட ப்ராசரை வச்சு நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்குது. அடுத்து இந்த கோபைலட்டை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் டிலே ஆகுது, பட் ஓப்பன் ஆகுது. அடுத்து ஃபைல்ஸ் எதாவது நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணுறதை யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து கீழே மைக்ரோசாஃப்ட்டோட இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னென்ன பேஜ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா இவ்வளோ இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட டீசெண்டாக நல்லாவே ஒர்க் ஆகுது. நான் வேடை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் செர்ச் ஆகிற இடத்துல எனக்கு டிலே ஆகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஸோ அடுத்து நான் வேடை வந்து சர்ச் பண்ணி பார்க்குறேன். வேடன் சர்ச் பண்ண உடனே வருது அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வருது. ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓரளவு இது வந்து கொஞ்சம் நல்லாவே டீசெண்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இது வேமா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் பண்ணோம், மைக்ரோசாஃப்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாது. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது, நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த லேப்டாப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. கோபைலட் ஓப்பன் பண்ணுவோம். கோபைலட் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது, பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. அதை கம்பேர் பண்ணுறப்போ இது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வேடை வந்து இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இந்த வேடுன்னு சர்ச் பண்ண உடனே கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்துருச்சு. ஆனால் இந்த லேப்டாப்பில் வரல. ஸோ ஆனால் வேடை நம்ம கிளிக் பண்ணோன்னா எவ்வளோ நேரத்தில் ஓப்பன் ஆகும் பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் அதாவது இந்த மாதிரி ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங்கில் கொஞ்சம் அந்த இன்டெல் கோர் i3 கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்த மாதிரி தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியனில். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எவ்வளோ நேரம் டிலே எடுக்குன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னே ஒரு 2 செகண்டில் வருது. ஸோ இந்த இதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரெஸ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. கீபோர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிற அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்க்குறப்போ ஸோ இந்த சைடு கீபோர்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. பவர் பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இது உள்ளே இருக்குது. ஸோ இந்த ஏஎம்டி ப்ராசஸர் வந்து வெளியே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சைடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இது ஏஎம்டி ரைசான் ப்ராசஸரோட ஒரு போர்ட்ஸு. ஸோ இதே இது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு அதாவது வந்து இன்டெல் கோர் i3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன இதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்குறப்போ ரெண்டு லேப்டாப்புமே ஒர்த்து தான். ஸோ இந்த இடத்துல டிசைன் பார்க்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க. அதாவது ஏஎம்டி ரைசான் ப்ராசஸரில் பிளைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து புள்ளி புள்ளியாக அதாவது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. மித்தபடிக்கு உள்ளே இருக்கிற டிசைன் அந்த எல்காட்டோட லோகோ, ஸோ பேடு, இந்த டச் பேடு, ஸோ இங்கே மாதிரி நம்ம சிஎம்ஸில் இருக்கிற ஃபோட்டோ இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் டச் பேடு, பட்டனு, மித்தபடிக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏஎம்டி ரைசான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இன்டெல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இன்டெல் கோர் i3. இப்போ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏஎம்டி ரைசான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதுக்கு நான் ஆல்ரெடி வந்து சொல்யூஷன் சொல்லிட்டேன். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேமரா வந்து இப்போ ஓப்பன் ஆயிரும். ஸோ அதாவது நீங்கள் கேமரா ஆன் பண்ணி விட்டோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் டிலே ஆகும். ஸோ ஆன் பண்ண அந்த ஒரு 2 செகண்ட் டிலே ஆனதுக்கப்புறம் கேமரா வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்து இது பண்ணும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து லேப்டாப் இது வந்து பார்த்துக்கலாம். ஸோ வீடியோவுமே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோட குவாலிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ இதே இது நம்ம வந்து இன்டெல் கோர் i3யோட வந்தோம்னா இங்கே மேலே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நீங்கள் வந்து இப்படி மேலே ஏற்றி விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கேமரா டக்குன்னு ஆன் ஆகும். ஸோ இந்த கேமராவோட பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருந்துச்சு. இது வந்து லேட்டாக டிலே ஆன மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பிக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் குட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த கேமரா பட்டன்ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இன்டெல் கோர் i3 வந்து டக்குன்னு ஸ்பீடாக வந்து கேமராலாம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் வந்து ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது இந்த ஏஎம்டி ரைசான் ப்ராசஸர். அதேமாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம நார்மலாக ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க வந்து இந்த ஏஎம்டி ரைசான் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது.
அதர்ஸ் பார்க்குறப்போ இந்த லேப்டாப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி இருக்குது. நார்மலாக என்னோட யூசேஜ் அதாவது நான் இப்போ தான் யூஸ் பண்ணுறேன், அதனால் இப்படி இருக்குது. ஸோ மேபி நம்ம யூஸ் பண்ண கூட மாறலாம். ஸோ அதனால் இந்த லேப்டாப்போட கம்பேரிசன் தான். இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா Windows 11 தான் வந்திருக்கு. ஸோ இது போக லாஸ்ட் எப்படி ஷட் டவுன் ஆகிற டைம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷட் டவுன் ஆகிறத பொறுத்த வரைக்கும் ஏசர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஆயிடுச்சு. ஸோ இங்கே AMD Ryzen வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏசர் வந்து வின் பண்ணிச்சதா வந்து இந்த AMD Ryzen. ஸோ இப்போ ஃபைனலில் இந்த இன்டெல் கோர் வந்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லேப்டாப்புமே ஒர்த்து தான். ஸோ இதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, இதில் எது பெஸ்ட்டுங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக இந்த 2 லேப்டாப்ஸுமே ஒர்த்து தான். ஏன்னா வந்து AMD ப்ராசஸர் கொஞ்சம் ஸ்க்ரீன் பெருசாக இருந்தாலும் அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் பண்ணுது. ஸோ இன்டெல் கோர் i3 நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. அந்த கேமரா ஆன் பண்ணுறப்பலாம் ஸ்பீடாக ஆன் ஆச்சு, அந்த பட்டன் ஆன் பண்ணேன். ஸோ ஓவரால் இந்த 2 லேப்டாப்புமே ஒர்த்து தான். ஸோ இது ரெண்டுமே நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ எந்த மாதிரி இருந்துச்சோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணுறப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.